தேவ வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆம், நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவனிடத்தில் விசுவாசமும் அவருக்கு கீழ்ப்படிதல் இரண்டையும் பயிற்சி செய்யும் தனிநபருக்கு மட்டுமல்ல, பலருக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். 22ஆம் அதிகாரம் 18 21 வசனங்களை பார்க்கிறபடி, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்சபா வரைக்கும் போனார்கள். ஆபிரகாம் பெயர்சபாவிலே குடியிருந்தான். இந்த காரியங்கள் நடந்த